ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோம்னா இட்ஸ் வசூல் ராத்தா MBBS. இதை பார்த்து இந்த படம் வந்துட்டு அரௌண்ட் 2004 ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இட்ஸ் அ பிரைட் இது வந்துட்டு ஃபன்னி மூவி அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். பட் இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு மூவியாக இருக்கும். ஒரு கமர்ஷியலான ஒரு ஃபன்னி எலிமெண்ட்ஸை கூட வச்சு ஒரு நல்ல மெசேஜையும் சேர்த்து கொடுக்குற மாதிரி ஒரு மூவியாக தான் இந்த மூவி வந்துட்டு அமையுது. அண்ட் பிரிட்டி என்டர்டெயின்மெண்ட்டான மூவி கூட தான். ஒரு நல்ல மெசேஜ் இருக்கும். எல்லா காமெடி சீன்ஸும் மஸ்தாக சிங்க் ஆகிருக்கும். பிகாஸ் ஆஃப் வி ஆல் நோ த கிரேசி மூமெண்ட்ஸ், மேஜிக்ஸ், டைலாக்ஸ் அண்ட் ஒரு ஹியூமனோட ஃபீலிங்ஸை வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு எப்படி கன்வே பண்ணியிருப்பாங்க அப்படின்றதுக்கு உதாரணமாக நிறையா சீன்ஸ் இருக்கும். அதில் ஒருத்தர் வந்துட்டு கோமா போயிருப்பாருன்ட்டு ஒரு சீனை காமிப்பாங்க. பட் லேட்டராலாம் அவரே வந்துட்டு மற்றவங்க மனுஷங்க கூட பேசுறதுனால அண்ட் கமல்ஹாசன் சார் வந்துட்டு லிட்டரலாக அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால வந்துட்டு அவருக்குள்ளே நடக்கிற சேஞ்சஸ் வந்துட்டு படத்தில் வந்துட்டு கிளியராக காமிச்சிருப்பாங்க. அண்ட் தட் மஸ்ட் பி அ ஹியூஜ் மூவ் இன் தட் மூவி. அண்ட் கிரேசி மோகனோட காமெடிஸ் ஆகட்டும், அந்த அவர் தான் ஓவராலாக வந்துட்டு அவர் எங்கெங்கெல்லாம் வராரோ அங்கெல்லாம் வந்துட்டு அந்த ஷோ அந்த பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் அவர் திருடின்னு போயிடுற மாதிரி தான் இருக்கும். இந்த பக்கம் கமல்ஹாசன் இருந்தாருன்னா அவரோட போர்ஷன்ஸ் வரும்போது வந்துட்டு அவர் மட்டும் தனியாக ஒரு விதத்தில் தெரிவார். அண்ட் ஓவராலாக கமல்ஹாசன் ஒரு பர்சன், அந்த பர்சன் வந்துட்டு என்னெல்லாம் பண்ணுவார், அப்போ எப்படி இருக்கிறாரோ இப்போயும் அதே மாதிரி அதே எங்கோட அதே மாதிரி நிறையா சோஷியல் மூவிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு அண்ட் நிறையா காமெடி மூவிஸ் எல்லாம் நிறையா வந்திருந்தாலும் இது காமெடி ப்ளஸ் போர்ஷனே எப்படி இருக்கும்னா லைக் வைஸ் ஒரு வில்லன் மாதிரி ஒரு அடியாள் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பட் அது வந்துட்டு நம்மளுக்கு ஃபேவராக இருக்கும், நம்மளுக்கு பிடிக்கும் ஆக்சுவலாக. அந்த மாதிரி ஒரு அதை இப்போ நார்மலாக நம்மளே எங்கேயோ ஒருத்தரை அடியாளை பார்க்குறோம்னா காண்டா என்னடா இவனுங்க இப்படி பண்ணுறானுங்களே, வட்டிக்கு காசு விட்டு இப்படி பண்ணுறாங்களே, அந்த மாதிரி இருக்கும். பட் ஓவராலாக வந்துட்டு இந்த படத்தில் அந்த கேரக்டரும் வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு டிசைன் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அண்ட் இது ஒரு ரீமேக் படம் தான், எஸ். பட் எப்படி ரீமேக் பண்ணணும் அப்படின்றத இந்த படத்தெல்லாம் பார்த்து ஆறாம கற்றுக்கலாம். அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு நிறையா ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கும். நிறையா ஃப்ரேம் ஒர்க்ஸ், அப்புறம் மியூசிக்ஸ் ஆகட்டும், வர சாங்ஸ் ஆகட்டும், சாங்ஸ்லேருந்து வர பேக்ரவுண்ட்ஸ் ஆகட்டும், பேக்ரவுண்ட்ஸுக்கு வந்து இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் போட்டிருக்கிற செட்ஸ் ஆகட்டும், அந்த செட்ஸில் வர நிறையா இந்த ஹாஸ்பிட்டல் போர்ஷன்ஸில் மட்டும் குறிப்பிட்டு எடுக்கப்பட்ட சீன்ஸ் எல்லாம் அப்படியே ஒன்றா ஒத்து போகிற மாதிரி தான் நிறையா சீன்ஸாக இருக்கும். இது செட்டாக என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஃபீல்டு ஒர்க்கே பண்ணாமல் பார்க்கலாம். எஸ். அண்ட் இது ஒரு சென்சிபிளான சப்ஜெக்ட் தான். ஓவராலாக சொல்லணும், ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்ட். அது கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டா கூட படமே வந்துட்டு ரொம்ப மொக்கையாக போயிடும். அண்ட் அந்த ஸ்கெட்ச், இந்த படத்தை வந்துட்டு ரொம்பவே அழகாக ஸ்கெட்ச் பண்ணி அண்ட் நம்மளுக்கு சிம்பிளான ஒரு வேலை வந்துட்டு சர்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் நம்மளுக்கு வந்துட்டு அந்த படம் வந்துட்டு ஜாய்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அந்த ஸ்டைல்ஸ் ஆகட்டும், அந்த அவருக்கு இருக்கிற தனிப்பட்ட ஒரு ஸ்டைல் ஆகட்டும், அந்த ஜோனெல்லாம் தாண்டி வந்து நடிச்சிருப்பாரு. இதில் ஒரு இடத்துல வந்துட்டு அவர் அழுகிற சீன் இருக்கும். அந்த அழுகிற சீன் பார்க்கும்போது நம்மளுக்கும் அழுக வருதுன்னா கமல்ஹாசன் சார் மேஜிக். எல்லா கிரெடிட்டும் வந்துட்டு கமல்ஹாசன். அண்ட் ஓவராலாக அந்த டைலாக்ஸ் ஆகட்டும், அதில் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டில் ஹெல்ப் பண்ண மோகன் சாருக்கு தான் போய் சேரும். அண்ட் அடுத்த வீடியோ வந்துட்டு நாளைக்கு வரலாம். இன்றைக்கி வந்துட்டு டேட் 10ன்னு நினைக்கிறேன். இன்னொரு 5 டேஸில் வந்துட்டு கமல்ஹாசனோட சீரீஸ் எண்ட் ஆகும். அண்ட் அதுக்கடுத்து வந்துட்டு இப்போது ஆல்ரெடி வந்துட்டு ஒரு பெரிய சம்பவம் ஒன்று போயின்னு இருக்கு. இந்த பக்கம் கில்லி, இந்த பக்கம் தீனா அப்படின்ட்டு. தீனாக்கு ஆக்சுவலாக எனக்கு டிக்கெட்டுங்க கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னா இங்கே பக்கத்தில் எங்கேயும் இல்லை, எல்லாம் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் 30 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. இல்லைனா நானும் போயிருப்பேன். நாட் அன் ஆமி, இட்ஸ் டைனோசர் காலம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். யார் படம் வந்தாலும் போகலாம் அப்படின்றது. அண்ட் தட்ஸ் த வீடியோ கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஃபன்.